ஹாய்! இன்றைக்கி ஒரு ஆளுக்கு மட்டும் சாம்பார் மாதிரி வைக்க போகிறோம். வெறும் சாம்பார் வச்சுட்டு சப்பாத்தியோடு சாப்பிட்லாம். ஓகே, ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். பருப்பை வேக வச்சுட்டு ஹாஃப் தக்காளி, ஹாஃப் வெங்காயம் போடணும். ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தான் வெட்டினது. ஹாஃப் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு பூண்டை நல்லா சின்ன சின்னதாக வெட்டி அதை நான் மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். பூண்டு போட்டுட்டு இது கூட மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிளகாய், அந்த பூண்டையும் போட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி பூண்டு கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு இதை லைட்டாக ஒரு கடையில் பண்ணி அதில் போட்டு கொதிக்க வச்சிட வேண்டியதாங்க. அவ்வளோதான். நம்ம சாம்பார் பண்ணிவிட்டு சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி இருந்தது. தாலோடு சாப்பிட்றதுக்கு பக்காவான டேஸ்ட்டு.